ओके ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत शिव सरि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So எத்தனாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? முதலாவதா? 7 அத்தியாயம் முதலாவது 7வது அத்தியாயத்துல முதல் வசனம், அது கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ ஓகே, முதல் வசனம் படிக்கலாமா? ஓகே. முதல் வசனம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஏழாவது அத்தியாயத்தின் பெயர் என்ன? Knowledge of the Absolute. Knowledge of the Absolute. தமிழ்ல என்ன? பூரணத்தின் ஞானம். பூர்ணத்தின் ஞானம். யாரு பூர்ணம்? பூர்ணம் என்றால் என்ன? பகவான். பகவான். ஓகே. வேற என்ன? பூர்ணத்தின் விளக்கம் என்ன? ஆறு ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். அது வந்து பகவான் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான ஒரு விளக்கம். அது பாரசார முனி கொடுக்கிறார். 6 விதமான ஐஸ்வர்யங்களை கொண்ட ஒருவன் பகவான். பகனா ஐஸ்வர்யங்கள், வன்னா முழுமையாக கொண்டவர். இப்ப நம்ம வந்து வித்வான் அப்படின்னா வந்து நல்லா வாசிப்பவர், படித்தவர்னா வித்யாவான், அப்புறம் வந்து பைல்வான்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளவர், வான்னா வந்து அதை வைத்திருப்பவர்னு அர்த்தம். பூர்ணத்தின் விளக்கம் என்ன? பூர்ணம் எவ்வாறு விரிவிக்கப்பட்டுள்ளது, அதாவது வந்து விளக்கப்பட்டுள்ளது பகவத்கீதால? முழுமையடைந்த பூர்ணம் வந்து 3 விதமாக 3 அம்சங்களாக விரிவிக்கப்படும். 3 ஆஸ்பெக்ட், 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்சல்யூட் ட்ரூத். பிரம்மன், பரமாத்மா, பகவான். பிரம்மன், பரமாத்மா, பகவான். சிலர் பூர்ணத்தை பிரம்மன் என்கிறார்கள், சிலர் பூர்ணத்தை பரமாத்மா என்கிறார்கள், சிலர் பூர்ணத்தை பகவான் என்கிறார்கள். இதுக்கு 3த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பூரணம்னா அப்சல்யூட் ட்ரூத், அதுக்கப்புறம் வேற எதுவும் உண்மை கிடையாது. அதுவே உண்மை, அதுவே உண்மையான, அதாவது வந்து நிலைத்து இருக்கக்கூடிய உண்மை, அப்சல்யூட் ட்ரூத். there is no truth beyond that. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பூரணத்தை எப்படி விவரிக்கிறாங்க? சில பேரு பிரம்மன்றாங்க, பரமாத்மான்றாங்க, பகவான்றாங்க. இந்த 3த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பிரம்மன் என்றால் என்ன? பரமாத்மா என்றால் என்ன? பகவான் என்றால் என்ன? சூரிய வட்டத்தை உணரும் பரமன். அது உதாரணம். கரெக்ட். உதாரணம் சூரியன்ல நம்ம என்ன பாக்குறோம்? சூரியனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சூரியனை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சூரிய ஒளி மேற்பரப்பு. சூரிய ஒளி, வெரி குட். சூரிய ஒளின்றது வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடியது. அது எங்கும் படர்ந்து விரிந்து இருக்கின்றது. பிரம்மன்ன்றது வந்து ஒரு எனர்ஜி, இல்லைன்னா வந்து பகவான், சாரி அப்சல்யூட் ட்ரூத். பிரம்மன்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு.
அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம். அப்புறம் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒளி மட்டும் இல்ல, வட்டமாக வடிவம் இருக்கிறது. சோ அது வந்து பரமாத்மா மாதிரி. பகவான் தன் சக்திகள் மூலமாக எங்கும் படர்ந்து விழுந்தது, பிரம்மனை போல படர்ந்து விழுந்திருந்தாலும் பரமாத்மா அதாவது தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், ஒரு அணுவிலும் இருக்கிறார். ஆட்டம், பிட்வீன் த ஆட்டம்ஸ் அண்ட் வித்தின் த ஆட்டம் அண்ட் இன்சைட் த ஆட்டம், அது பரமாத்மா. சோ எல்லா இதயத்திலும் பரமாத்மா சீற்று கொண்டிருக்கிறார். எல்லா ஜீவராசியின் இதயத்திலும் பரமாத்மா சீற்று கொண்டிருக்கிறார். அது பரமாத்மா. அது வந்து சூரிய வட்டம், சூரியன் வடிவம் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கிரகம் இருக்கு. கிரகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கார், சூரிய பகவான் அப்படின்றது, சூரிய தேவ். பகவத்கீதா 4வது அத்தியாயம். பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறாருன்னா சூரிய தேவ் கொடுக்குறாரு. ஈஸ்வாக்கு மனு சோ சூரிய பகவானுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் சொல்றாரு. சோ அந்த ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சன், விக்கிரகா. சோ பகவான் போது என்னதான் ஒரு கடவுள் வந்து படர்ந்து விருந்து தன் சக்தியின் மூலமாக எல்லா இடத்திலும் சீற்று இருந்தாலும், வடிவமாக இதயத்தில் இருந்தாலும், அவர் ஒரு மனிதர். அவர் நம்மை போல, நம் மனித ஜீவராசிகளை போல ஒரு உருவம் இருக்கிறது, அவருக்கு புலன்கள் இருக்கிறது, அவர்கள் குணங்கள் இருக்கிறது, அவருக்கு நாமம் இருக்கிறது, அவருக்கு பெயர் இருக்கிறது, அவருக்கோட லீலா இருக்கிறது. சோ ஹி இஸ் a பர்சன். அதுதான் பகவான். சோ இது வந்து ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். எப்படி எல்லாரும், அதாவது நம்ம அது மாதிரி எக்ஸாம்பிள், அந்த மாதிரியான உதாரணம் நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா நம்ம எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அதே போல ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அது ஒரு இடத்துல சீட்டு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஃபர்ஸ்ட் உதாரணம் வந்து இப்ப வந்து நம்ம வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசிருக்கேன்னா நான் வந்து அமெரிக்காலயோ ஆப்பிரிக்காலயோ இருக்க முடியாது. என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அதே போல காற்று வந்து எல்லா இடத்துலயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு வடிவமாக, ஒரு உருவமாக எடுத்துட்டு வர முடியாது. அது எல்லா இடத்துலயும் சீட்டு இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைம்ல பண்றது வந்து கிருஷ்ணனால மட்டும்தான் முடியும். கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் சீட்டு இருக்கிறாரு, அதே சமயத்தில் ஒரு இடத்துல இருக்காரு. ஒரு உதாரணம் வந்து நம்ம சூரியனை சொல்லலாம். சூரியன் என்னதான் வந்து பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தாலும் கூட அதோட ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அது அதோட சக்தி. சூரியன்றது வந்து ஒரு ஒரு கிரகம் இருந்தாலும் கூட, ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் கூட அதோட சக்தியின் வெப்பம் மூலமாக, வெளிச்சம் மூலமாக நம் உணர முடியும். சோ இந்த பூரணத்தின் ஞானம்னா இந்த அப்சல்யூட் ட்ரூத். அதாவது கிருஷ்ணர் வந்து தன்னை பத்தி, இந்த ஐஸ்வர்யங்களை பத்தி சொல்ல போகிறார். அது நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து அது இருந்தாதான் நம்மளோட சிந்தனைய அதுல செலுத்த முடியும். நம்மளுக்கு விவரங்கள் தெரிந்தால்தான் அதை யோசிக்க முடியும், அதை தியானம் செய்ய முடியும். விவரங்கள் தெரியவில்லை என்றால் மனக்குழப்பத்திற்கு உள்ளாவோம். மனக்குழப்பத்தினால் நம் எங்கும் போக முடியாது. நம் கோலோக விருந்தாவன் இல்லைன்னா வந்து கிருஷ்ணரை அடைய முடியாது. சரி, வசனம் படிக்கலாமா? சிந்து மாதாஜி வசனம் படிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முதல் வசனம் படிங்க. முதல் வசனம். சிந்து மாதாஜி பிரபு. இப்ப மாதாஜி இல்லையா? என்னன்னு தெரியல பிரபு, இப்பதான் நான் கிளாஸ் ஜாயின் ஆன, நான் படிக்கிறேன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருந்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. பிருந்தாவின் மகனே, குந்திக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதான் பிருதா. என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன்
என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன். சோ வந்து ஆன்மீகத்துல வந்து கிருஷ்ணரை நினைப்பது வந்து பற்றுதலுடன் நம் ஆன்மீகத்தை பயில வேண்டும். வேறு எந்த முறையில் ஆன்மீகத்தை மக்கள் பயில்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆன்மீகம் எடுத்துக்கொள்ளும் மக்கள் எந்த நோக்கத்துடன் ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள்? சாரி பிரபு, கேள்வி புரியல, என்ன கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஆ, இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து ஆன்மீகம் வந்து பற்றுதல் கொண்ட மனதுடன் அப்படின்னா வந்து ஃபேவரபிள். அட்டாச்மெண்ட் தானே சொல்றீங்க? பற்றுதல் கொண்ட மனம். பற்றுதல் கொண்ட மனதுடன்னா வந்து you have to be favorably inclined in devotional service அப்படின்றாங்க. ஃபேவரபிள்னா ஓகே. சோ வந்து நம்ம ஆன்மீகம் பயில்வது வந்து ஒரு பௌதிக ரீதியாக நாம் எதுக்காக ஒரு செயலை செய்வோம்? பலனை எதிர்பார்த்து. பலனை எதிர்பார்த்து, கரெக்டுங்களா? நம்ம இல்லைன்னா வந்து செயல் செய்ய மாட்டோம். ஒரு பௌதிக விஷயத்துல பலனை எதிர்பார்த்து தான் செயலை செய்வோம். அது போல் நம் ஆன்மீகத்திலும் செய்ய வாய்ப்பு உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கு. கோயிலுக்கு நீங்க ஒரு 10 பேரை கிட்ட கேளுங்க, கோயிலுக்கு ஏன் போறீங்கன்னு, என்ன சொல்லுவாங்க? நம்ம ஏன் கோயிலுக்கு போனோம் முதல்ல? கஷ்டங்கள் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு பிரபு. கஷ்டங்கள் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு, அதுக்காண்டி கோயிலுக்கு போவோம். இல்லைன்னா வேற எதற்காக? ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நிம்மதியான ஒரு அட்மாஸ்பியர். மத்த இடத்துலலாம் வந்து என்ன சொல்றது, பீஸ்ஃபுல். இங்க டெம்பிள் போனா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் வரும். அதாவது வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படியாடி இப்படி சொல்லலாம் பிரபு. கிருஷ்ணா சொல்றாரு 4 விதமான மனிதர்கள் அவரை தேடி வருவாங்கண்டி. 4 விதமான, எதற்காக? என்னென்ன விதமான மக்கள் சொல்லுங்க. அறிவு, அதாவது இந்த அறிவை தேடி மற்றது பொன் பொருளை கேட்டு வராக்கள். அதுக்கப்புறம் தன்ற மறந்துட்டேன், கஷ்டங்கள் அப்படி எதுன்னு, அப்படி 4 விஷயங்கள். கஷ்டங்கள். ஆமா, நீங்க அதுதான் இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இப்போ ஒருத்தரை கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு எக்ஸாம், நான் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு. இன்னொருத்தர் அது அப்புறம் அடுத்தவர் கேட்டீங்கன்னா நான் இப்பதான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், ஒழுங்கா எழுதிருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா என் ரிசல்ட் வருது, நான் ரிசல்ட் நல்லா வரணும்னு வேணும். சோ எல்லா வாழ்க்கையின் எல்லா படிக்கட்டுகளும் நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்ய நம் கடவுளை அணுக வேண்டிய முறையை கையாளுறோம். சோ இங்க வந்து ஃபேவரபிள்னா வந்து மனதுடன்னா எதிர்பார்ப்பின்றி தன்னுணர்வை, அதாவது அட்வான்ஸ்மெண்ட் காண்டி நம்ம வந்து கிருஷ்ணரை. அப்புறம் வேற என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அதே வசனத்துல? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு? மனதுடன் ஃபேவரபிளா பண்ணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. அதாவது வந்து புத்தி வந்து இன்டெலிஜென்ஸ்.
ஒரு முடிவை எடுப்பதற்கு, ஒரு விஷயங்களை பிளான் பண்றதுக்கு, லாஜிக்கா திங்க் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து புத்தி தேவைப்படுது. அதே புத்தியில இருந்துதான் நம்மளுக்கு சந்தேகமும் எழுகின்றது. சந்தேகத்திற்கான நேர்மாறான சொல் என்ன? வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் டவுட்? நம்பிக்கையா? நம்பிக்கை, ஃபெய்த். அது எப்படி வரும்? கிருஷ்ணர் மேல நம்பிக்கை எப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம்? சாஸ்திரங்களை படிப்பதனால், சாஸ்திரங்களை படிப்பதனால், வேற குருவை அணுகுவதனால், குருவை அணுகுவதனால், சாஸ்திரங்களை படிப்பதனால், மற்றும் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை முழுமையாக, அதுதான் இங்க கொடுத்திருக்காரு. கிருஷ்ணர் வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது? ஒரு சங்கத்தில் சேர்வதன் மூலம். சங்கத்தின் சேர்வதனால், அசோசியேஷன். வெரி குட், வெரி குட். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா எப்படி பார்த்துக்கலாம்? ரெண்டு வகையாக பார்த்துக்கலாம். 2 வகையாக நாம் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? அவர்கிட்டயே நேரா கேட்கலாம். அந்த ஆளை பத்தி அந்த சொல்ற ஆளை பத்தி அவர்கிட்டயே நேரடியா கேட்கலாம். கிருஷ்ணாவை நேரடியா சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்கலாம். வெரி குட். அதுதான். சோ இங்க வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சில அறிவை போதிக்க போகிறேன். இது வந்து ஒரு உன்னத அறிவு. இந்த அறிவு முழுமையாக நீ கேட்டுக்கொண்டால் இனிமேல் உனக்கு சந்தேகம் ஏதுமின்றி இருக்கும். நீ அதற்கு கேட்பாயாக. நீ வந்து என்ன கேட்கணும் அப்படின்ற. சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படிப்படியாக சாரி பிரபு. ஓகே பரவாயில்ல. சோ இப்ப வந்து நம்ம எப்படி இப்ப வந்து இப்ப நம்ம எடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பொருளுரையில வந்து ஒரு அருமையான வந்து ஒரு பகுதி வந்து இங்க நம்மளுக்கு வந்து பிரபுபாத் எழுதுறாரு. இந்த பகுதி எப்படின்னா வந்து, எப்படி வந்து நம்ம காது கொடுத்து இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களை கேட்பதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், அப்படின்றத வந்து இங்க பாகவத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. சோ இதை நீங்க படிங்க. நம்ம பொருளுரை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொருளுரை லாஸ்ட்ல நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். இந்த வசனம் பூர்ண உண்மையும் பரம புருஷ பகவானுமான கிருஷ்ணரை, இதுல இருந்து படிங்க. பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தனின் 2ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. சோ இது வந்து இதுதான் வசனம். இது வந்து இது ஒரு வசனம். ஸ்ருண்வத்தம் ஸ்வாகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஸ்ருதியந்தஸ்தோ அபித்ராணி விதுனோதி ஸ்ருதச்சதாம் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி ததா ரஜஸ்தமோ பாவ காமலோப யஸ்யே சேத யதயோர் அனாவிதம் ஸ்திதம் சத்வ பிரஸ்திதி ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத் பகவத் பக்துவ விஜானம் முக்த சங்கஸ்ட கியாயத்தே. சோ இதெல்லாம் வந்து நல்ல வசனம். இது வந்து ஒரு படிப்படியாக நம் ஆன்மீக இதை கேட்பதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். இத பொறுமையா படிக்க மாதிரி. வேத இலக்கியங்களில் இருந்தோ பகவத்கீதையின் மூலமாக கிருஷ்ணரிடமிருந்தோ நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிக சிறந்த புண்ணிய செயலாகும். ஃபர்ஸ்ட் வந்து வேத நூல்கள் அல்லது பகவத்கீதா இல்ல கிருஷ்ணரிடம் கேட்பது வந்து அது ஒரு மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். இந்த இடத்துல புண்ணியன்றது பௌதிக புண்ணியம் கிடையாது.
இது வந்து ஆன்மீக புண்ணியம். பௌதிக புண்ணியத்துக்கும் ஆன்மீக புண்ணியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இது வந்து ஆன்மீக புண்ணியம். ஆன்மீக புண்ணியம்னா இந்த புண்ணியம் வந்து உங்களோட ஆன்மாவுக்கு சேரக்கூடியது. உங்களோட உடலை வந்து சேரக்கூடியது அல்ல. ஆன்மீக பௌதிக புண்ணியம்னா இப்ப வந்து நம்ம ஒரு வீடு ஒரு ஒரு கோயில் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல ஸ்கூல் பண்ணீங்கன்னா அது வந்து பௌதிக புண்ணியம். அதை அனுபவிக்கிறதுக்காக நீங்க மறுபிறவை எடுக்க வேண்டும். இந்த ஆன்மீக புண்ணியம்னால வந்து உங்களுக்கு பக்தி கிடைக்கும். உங்களோட பக்தி மேன்மை அடையும். அடுத்தது எல்லாரது இதயங்களிலும் உறையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையராது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிகச் சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகின்றார். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக புண்ணிய செயலாகும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இதயத்தில் இருக்கிறார். கிருஷ்ணரை பற்றி நாம் கேட்பதால் நம் இதயத்தில் இருக்கும் தூய்மை அசுத்தம் விலகுகிறது, தூய்மை அடைகிறது, இதயம் தூய்மை அடைகிறது. இதயத்தில் காலகாலமாக நம் நிறைய பாவ செயல்களை செய்ததால் பல்வேறுமான பாவ பாப்பம் மற்றும் அதோட எண்ணங்கள், நிறைய தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விஷயங்கள் இதயத்தில் இருக்கிறது. அது தூய்மைப்படுத்துவதற்கு நம் செவி கொடுத்து கிருஷ்ணர் பக்தர் கிருஷ்ண கதா பத்தி கேட்டோம்னா தூய்மை அடைகிறது. நெக்ஸ்ட், இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்துக் கொள்கின்றான். சோ வந்து எல்லார் இதயத்திலும் பக்தி உண்டு. சோ எப்படி வந்து எல்லாருனாலையும் நடக்க முடியும்? ஒரு குழந்தை வந்து நடப்பதற்கு சிறிதளவு பயிற்சி கொடுத்தால் போதும், அந்த குழந்தை நடந்துவிடும். ஆனா பறக்க முடியாது, நம்மளால நடக்க முடியும். ஏனென்றால் நடக்கும் தன்மை இயல்பாக நம்மிடம் உண்டது. ஆனா பறக்கும் தன்மை கிடையாது. எவ்வளவுதான் பறக்கிறதுக்கான பயிற்சி எடுத்தா நம்மளால பறக்க முடியாது. அது போல ஆன்மீகம் என்றது வந்து எல்லாரோட ஜீவராசி ஜீவாக்களின் இதயத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். அதை மறுக்க முடியாது. அதை எப்படி நாம் வந்து புத்துணர்வு பெறுவது, எப்படி வந்து அதை வளர்த்துப்பது அப்படின்னா, எப்ப நம்ம வந்து செவி கொடுத்து ஆன்மீக விஷயத்தை பத்தி கேட்கிறோமோ, அது தன்னுள் உறங்கி கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்துக் கொள்கிறான். சோ உறங்கி கொண்டிருக்கிறதை நாம் எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்ப வேண்டும்? அது ஆன்மீகத்தின் சொற்பொழிவினால், ஆன்மீகத்தின் கீர்த்தனால், ஆன்மீகத்தின் சங்கத்தினால் அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மீகம், எல்லா ஜீவா இதயத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மீகம் தட்டி எழுப்பப்படுகின்றன. நெக்ஸ்ட், பாகவதத்தில் இருந்தும் பக்தர்களிடம் இருந்தும் கிருஷ்ணரை பற்றி மென்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகின்றான். சோ பக்தி தொண்டில் உறுதினா இந்த இடத்துல வந்து நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை வருகிறது, உறுதி எப்படி வருகிறது அப்படின்னா, பாகவத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும். சோ நம்ம வந்து இப்ப பகவத்கீதா படிச்சோம்னா நேரா கிருஷ்ணர் இருந்து, பகவத்கீதா வந்து சில டிவோட்டிகள் பேசும்போது அதை கேட்டோம்னா அதுவும் வந்து பொருளுரை. இந்த இரண்டு விஷயம் நம்ம கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகிறான். நெக்ஸ்ட், பக்தி தொண்டின் வளர்ச்சியால் ரஜோ குணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் விடுபடுகின்றான். அதன் மூலம் கண்டினியூ பண்ணுங்க. அதன் மூலம் காமமும் பேராசையும் அழிவுறுகின்றன. சோ இந்த ரஜகுணம் தமோ குணத்தில் இருக்கும் மக்கள் மேலும் மேலும் ஆசையை வளர்த்துக் கொள்கிறார்கள். காமத்தினால் பேராசை வளர்த்துக் கொள்கிறார்கள். அதை எப்படி நாம் அழிக்க வேண்டும் என்றால் பக்தி மூலமாக அழிக்க வேண்டும். பக்தி எப்படி வரும்? பகவானை பற்றி கேட்கறதுனால பக்தி அவருக்கு வரும். சோ பக்தி தொண்டின் வளர்ச்சினால் ரஜகுணத்திலிருந்தோ தமகுணத்திலிருந்தோ விடுபடுகிறான். நெக்ஸ்ட், இக்களங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்வ குணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். சோ இது வந்து தன் இதயத்தை பக்தி பண்ணும் பொழுது அந்த இதயம் சுத்தமாகிறது, ரஜகுணம் விலகுகிறது. அப்ப அந்த பக்தன்
சுத்த சத்வ சுத்த சத்வனா சத்துவ குணத்துக்கும் மேற்பட்ட அந்த ஆன்மீக தளத்தில் இருக்கின்றான். பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞான இறை இறை நிறைய இடம் இருக்கு. நைட் நான் ஒழிச்சு தரேன் எல்லாத்தையும். அந்த இது எல்லாமே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சோ வந்து இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். நெக்ஸ்ட், இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று என்னும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்ய சமக்ரம் பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகின்றது. சோ ஒரு அப்ப இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று என்னும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சியம் சமக்ரம் பரமபூர்ண உண்மையை முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது. சோ என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி வந்து ஜட பந்தத்திலிருந்து ஒருவன் விடுபட்டு எப்படி வந்து ஆன்மீகத்தை அடைய முடியும்? அதற்கான விடை என்ன? பக்தி தொண்டு. ஓகே, நான் அதை எதிர்பார்க்கல. வேற எப்படி வந்து ஒரு மனிதன் ஜட பொருளின் பந்தத்தை விட்டுவிட்டு, அதாவது வந்து முடித்து விட்டு எப்படி வந்து ஆன்மீகத்தில் நிலைப்பட்டு சீட்டு இருக்க முடியும்? ஓகே, டைரக்ட் ஆன்சர் பக்தி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து நம்ம என்ன செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம்? அவனில் இதுக்கு திவ்ய ஞானத்தை வளர்த்து. ஓகே, திவ்ய ஞானத்தை வளர்ப்பது. ஓகே, ஆன்சர் என்ன? தெரிஞ்சவர்கிட்ட போய் கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஹியரிங். தேங்க்யூ பிரபு. ஹியரிங். சோ ஃபர்ஸ்ட் நம்ம படிப்படியா பார்த்தோம். சோ ஒருவன் வந்து கிருஷ்ண கதா கேட்கறதுனால என்ன பலன் கிடைக்குது? 2 பலன் பார்த்தோம். என்ன பலன் கிடைக்குது? கிருஷ்ணரை பற்றி ஆன்மீகத்தை பற்றி கேட்கறதுனால என்ன பலன் கிடைக்குது? பிரபு அந்த இது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் காமிங்க பிரபு. அவன் பக்தி தொண்டில் உறுதியாக உள்ளான். மனம் தூய்மை அடைகிறதா பிரபு? கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு பிரபு? எங்களுக்கு தெரியல பிரபு, நீங்க தான் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஓ, நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேனா? ஆமா, நான் நினைச்சேன் எல்லாருமே ஒரே டைம்ல மாஸ் பங்க் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல பிரபு.
எங்களுக்கு எல்லாம் கேக்குது, நீங்க தான் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அப்படியா? என் இன்டர்நெட் டிராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிரபு. நான் இப்ப போட்டேன், திருப்பி என்னோட வேற இன்டர்நெட் போட்டிருக்கேன். சரி சரி சரி, no ஓகே. problem. ஓ, இது ஷேர் பண்ண முடியல பிரபு. ஒரு கோஹோஸ்ட் போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். ஓ, திரும்பி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சாரி. ஆமா பிரபு, நான் எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணல. சோ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது கேள்வி திருப்பி ஆன்சர் நம்ம பாக்குற மாதிரி. சிந்து மாதே, திருப்பி நீங்க இதை படிக்கிறீங்களா? சரி பிரபு. படிக்கவா? ஒரே ஒரு நிமிஷம். அந்த அந்த அதோட அந்த படிக்கும். கிளியரா கேக்குறீங்க பிரபு? படிங்க மாதே. இது ஸ்கிரீன் தெரிதா இருக்கும்? பிரபு ஸ்கிரீன்ல வேற எதாவது பிரபு ஷேர் ஸ்கிரீன் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பிரபு, ஆனா வந்து ஐ திங்க் இது உங்க கிளியரா வாட்ஸ்அப். கேட்கலையா இதுல உங்களோட பிரபு setting ஸ்கிரீன் தான் தெரியுது இருக்கு. பிரபு, ஆனா வந்து இது வந்து உங்களோட இந்த இது இல்ல பிரபு. அது அது அந்த பகவத்கீதை கிடையாது, உங்களோட வாட்ஸ்அப்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இப்ப எதுவுமே தெரியல பிரபு. இப்ப தெரிதா பிரபு? இப்ப சுத்தமா தெரியல. முன்னாடியாவது வாட்ஸ்அப் இருந்தது, இப்ப எதுவுமே தெரியல. ஷேரிங் லோட் அப்படியா? ஆகிட்டு பிரபு. ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டு பிரபு, ஆல் குட். இப்ப தெரியுது பிரபு நல்லா. படிங்க மாதாஜி. வேத இலக்கியங்களில் இருந்தோ பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணரிடத்து நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். எல்லாரது இதயங்களிலும் உறையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையராது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிகச்சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகின்றார். இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்து கொள்கின்றான். பாகவதத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும் கிருஷ்ணரை பற்றி மென்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகின்றான். பக்தி தொண்டின் வளர்ச்சியால் ரஜோ குணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் விடுபடுகின்றான். அதன் மூலம் காமமும் பேராசையும் அழிவுறுகின்றன. இக்களங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்வகுணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று எனும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்யம் சமக்ரம் பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகின்றது. இது புரிஞ்சுதா? யாருக்குன்னா ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? எதற்காக இது கொடுத்திருக்காங்க? எந்த வசனம்? இந்த வசனத்தின் நோக்கம் என்ன? கேட்க வேணும் என்பதை. கேட்பதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்னென்ன பலன் கிடைக்குது? ஞானத்தில் வந்து நாங்க திவ்யமான ஞானத்துல நிலை உறுதியாக இருக்கலாம் பிரபு. பக்தி தொண்டை வளர்த்துக் கொள்ளலாம். பக்தி தொண்டை வளர்த்துக்கிட்டா நாங்க சுத்த தத்துவ குணத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரஜோ தபோ குணத்துல இருந்து விடுபடலாம். கரெக்ட். சுத்த சத்துவத்துல வந்தா தமகுணம் ரஜகுணம் தம குணத்துல இருந்து விடுபடலாம். ஆமா.
சோ விட்டு அது வந்து அந்த ரஜகுண தமகுணத்தின் இது என்ன, குணம் என்ன? பிரபு Laziness. குணம்டா அறியாமையால் செய்யப்படும். இல்ல இங்க கொடுத்திருக்காங்க அந்த ரஜகுணம் தமகுணத்தினால் இரண்டு இது கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? இரண்டு காமமும் பேராசை. கரெக்ட். காமமும் பேராசையும். சோ அதனால வந்து பாதிப்பு ரஜகுணம் தமகுணம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரஜகுணம் தமகுணம் ஏன் பிரச்சனை? ரஜகுணம் தமகுணம் என்றது நம்ம பார்க்க போறோம் 14வது அத்தியாயம். ஆனா முக்காவாசி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம முக்குணங்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு அடி பார்த்திருக்கோம். இந்த ரஜகுணம் தமகுணம் என்ன ஒரு குழப்பவாதிகள், என்ன எதற்காக பிரச்சனை பண்ணுது? இந்த ரஜகுணம் தமகுணம் பிரச்சனை என்னன்னா, அது வந்து நம்மளை உடல் ரீதியான சிந்தனையில் மூழ்கி இருக்கும். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. இந்த சத்துவ குணம் வரும்பொழுதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்மா இருக்கு, நம்ம உடல் மட்டும் கிடையாது, உடல் கிடையாது ஆன்மா, உடல் மட்டும் கிடையாது. பட் ஆனா ரஜகுணம் தமகுணம் பாத்தீங்கன்னா உடல் ரீதியான சிந்தனையும் உடல் ரீதியான ஆசையும் உடல் ரீதியான செயல்களில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி மூழ்கி இருப்போம். இந்த காமம் பேராசை எல்லாம் எதனால வருகிறது? உடல் என்கின்ற அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளோட ஆசைகளும் நம்மளோட செயல்களும் நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட அடிப்படையான வாழ்க்கையோட அடுத்த கட்ட நடவடிக்கை இது எல்லாமே வந்து உடல் ரீதியாகவே நம்ம வந்து நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருப்போம். அதுதான் இந்த ரஜகுணம் தமகுணத்தோட முக்கியமான ஒரு டிராபேக். இல்லைன்னா வந்து என்ன சொல்லணும்னா டிராபேக்கோட நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம எந்த குணத்துல இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சோ இது கேட்கறதுனால நிறைய பலன்கள் இருக்கு. ஏன் வந்து இது வந்து அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, தச்சுனு நான் சொல்றேன் இப்ப கேளு அப்படின்ற. அதுதான் முதல் வசனம். ஓகேங்களா? யாருக்கா கேள்வி ஏதாவது இருக்கா முதல் வசனத்துல? இப்ப 2வது வசனம் போக போறோம். சோ வந்து எந்த காரணத்தினால பிரபு நம்மளால தனியான இந்த சுத்த சத்துவ குணத்திலே இருக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன பிரபு காரணம்? நம்ம சத்துவ குணத்துல ஏன் இருக்க முடியாதுன்ற காரணம் சத்துவ குணத்துல ஏன்னா வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவ குணத்தோட குணம் என்ன? சாந்தம், பீஸ். வேற வேலைக்கு எழும்புறது, தாமத்துக்கு எழும்புறது. அதாவது நான் சொல்றது ஈஸி. நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லைங்களா? இங்க யாராவது வந்து சாப்பாடு சாப்பிடாதவங்க அப்படின்னு யாருன்னா இருக்காங்களா? யாருமே இல்லை. நம்ம எல்லாருமே டெய்லியும் சாப்பிடுறோம். அட்லீஸ்ட் 3 வேளைனா சாப்பிடுறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே தூங்குறோம் இல்லைங்களா? எல்லாருமே தூங்குறோம், சாப்பிடுறோம். இந்த 2 விஷயமும் பண்ணாதவங்க யாருன்னா இருக்காங்களா? இல்ல. எல்லாருமே சாப்பிடுறோம், எல்லாருமே தூங்குறோம். இப்ப அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் இத்தனை மணிக்கு தூங்குவேன், இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன். காலையில சாப்பாடு 9 மணிக்கு, மத்தியான உணவு 1 மணிக்கு, சாயங்காலம் சாப்பாடு 7 மணிக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது என்னோட டைம் டேபிள். ஓகேங்களா? அத வந்து அந்த செயலை அந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம எவ்வளவு நம்ம ஒரு வாரத்துக்கு பண்ண முடியுமா? அப்ப சத்துவ குணம். ஏனென்றால் ரெகுலேஷன். இப்போ மிருக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிருக வாழ்க்கை வந்து எந்த ஒரு விஷயமும் எப்ப வேணா எங்க வேணா பண்ணலாம். இதுதான் மிருகத்தின் ஒரு விளக்கம். மிருகம் என்றால் என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயம் எப்ப வேணா எங்க வேணா பண்ணலாம்.
எப்ப தோணுதோ எப்ப வேணா பண்ணும். அதுதான் மிருகம். மிருகனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சத்துவகுணம். மனிதன் என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்ப எழுந்துக்கணும், இது பிக்ஸ்டு, ரெகுலேட்டட். அது மனசுக்கு பிடிக்காது. எப்பெல்லாம் நம்ம ரெகுலேட்டடா பண்றோமோ அப்ப சத்துவ குணத்துக்கு போறோம்னு அர்த்தம். ஆனா மனசுக்கு இன்ஸ்டன்டா எப்ப பூர்த்தி செய்யணும், பலனை இன்பம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எது எவ்வளவு இன்பம் தரும், என்ன தேவைப்படுது அப்படின்னு தான் யோசிக்கும் மனசு. சோ நம்ம அந்த ரெகுலேஷன் பண்ணுனா அதனால காலைல சீக்கிரமா எழுந்துக்கிறது, ஒழுங்கான சாப்பாடு. சோ சத்துவகுணம்னா என்ன? பிளான் பண்ணி யோசிச்சு அந்த விஷயத்த பண்றோம். ரஜகுணம்னா என்ன? பண்ணிட்டக்கு அப்புறம் யோசிக்கிறோம், ஐயோ அப்படி பண்ணிட்டேனே, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே. தமகுணம்னா என்ன? பண்ணவே மாட்டோம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி யோசிச்சு பண்ணோம்னா அது சத்துவகுணம். பண்ணிட்டக்கு அப்புறம் எப்படி அதை பிக்ஸ் பண்ணணும்னு யோசிச்சோம்னா ரஜகுணம். அந்த விஷயத்தையே பண்ணலன்னா தமகுணம். ஓகேங்களா உபரீஷ் பிரபு? எஸ் பிரபு, தேங்க்யூ பிரபு. நாம எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஏது தூங்குறது, இல்ல எழுதுகிறது, இல்ல சாப்பிடுறது, இல்லைன்னா வேலைக்கு போறது, ஏதோ ஒண்ணு. கரெக்டான டைம் தான் மணி அடிச்ச மாதிரி எல்லா நாளும் 7 நாளைக்கு நம்மளால பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்படும். மனசு பண்ணவே விடாது. என்னதான் பிளான் பண்ணாலும் மனசு ஐயோ. சோ இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முதல் வசனம். இந்த 7வது அத்தியாயத்துல முதல் 3 வசனம் கிருஷ்ணர் என்ன மாதிரியான அறிவுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2வது வசனத்துல எப்படிப்பட்ட விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வசனத்துல நான் சொன்ன என்ன பலன் கிடைக்குது அதெல்லாம் பார்த்தோம். எந்த மாதிரியான அறிவு கொடுக்க போறேன் அப்படின்றத 2வது வசனத்துல சொல்றாரு. 3வது வசனத்துல இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லுவாரு. சோ நம்ம ஜெனரலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம், இதனால எனக்கு என்னையா பலனு அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம பலன் புரிஞ்சோம்னா அப்பதான் நம்மளுக்கு ஆர்வம் வரும். ஓ இவ்வளவு நன்மை இருக்கா, இந்த விஷயத்துல இவ்வளவு நன்மை இருக்கா, எங்க கொஞ்சம் சொல்லுங்க, என்னன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தகுதி. சோ இது கிருஷ்ணன் இந்த 3 வருஷத்துல சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம்ல பார்த்தோம், தச்ருணு, மனசை என்னோட ஃபேவரபிளா நீ செலுத்தணும். கான்சியஸ்னஸ என்னோட யோகால நீ பக்தி யோகா பண்ணணும். அதுக்கு நீ என்னை பத்தி உனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா உனக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. நீ நான் சொல்றத கேளு, நான் சொல்றத நீ கேட்டனா உனக்கு டவுட் போயிடும். இப்ப 2வது வசனம் பார்க்க போறோம். 2வது வசனம் படிங்க மாதாஜி. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இங்க சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஞானம் தேகம் விஞ்ஞானம் விதம். ஞானம் விஞ்ஞானம். ஞானம் விஞ்ஞானம்னா என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு. நெருப்பு சுடும்னு சொல்றது ஞானம். சுட்டத்துக்கு பிறகு கைய வச்சு பார்த்தா சுட்டுட்டு சொன்னா அது அந்த சுட்டத்துக்கு பிறகு தெரியாது. நெருப்புல கைய வச்சா சுடுனா எல்லாருக்கும் தெரியும். கைய வச்சு பார்த்தா சுட்டுட்டு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு அது விஞ்ஞானம். அப்ப அதுக்கு என்ன? அப்ப ஞானம் விஞ்ஞானம்ன்றது என்ன? உதாரணம் கரெக்ட், நீங்க சொல்ற உதாரணம் கரெக்ட். ஞானம் என்ற எல்லாரும் கைய வச்சா தெரியுது ஒரு ஞானம், அறிவு. ஆமா, ஓகே ஓகே. அப்ப விஞ்ஞானம்ன்றது
சுட்டத்துக்கு பிறகு வார அறிவை நான் நினைக்கிறேன் அது சுடுங்கிறது உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வாரதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது பிரபு சரியா. இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கான வார்த்தை என்னன்னு கேக்குறேன். பிராக்டிகல் செய்து முடித்தா என்னமா? பிராக்டிக்கல். சோ தியரி பிராக்டிக்கல் ஒரு வகையான ஒரு இது தியரிட்டிக்கல் நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜ். நீங்க சொல்றது வந்து உபரிஷ் பிரபு சொல்றது என்னது? நாலேஜ் அண்ட் விஸ்டம், இல்லைன்னா ஒரு அறிவு, உணர்ந்த அறிவு. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை உணர்ந்தோம். வேற என்ன? ஞானம் விஞ்ஞானம்னா என்ன? வேற என்ன நாலேஜ் உங்களுக்கு தெரியும்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். தியரி, பிராக்டிக்கல், எழுத்தறிவு மற்றும் ஏட்டறிவு மற்றும் செயலறிவு. ஏட்டறிவுனா தியரி, செயல் புத்தினா பிராக்டிக்கல். அப்புறம் இங்க வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், பௌதீக அறிவு மற்றும் ஆன்மீக அறிவு. அப்படின்ற நாங்க இப்படி சொல்லலாம், நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. தெரிந்த அறிவு. அது என்ன அறிவு? நான் உடல் கிடையாது, ஆத்மான்றது என்ன அறிவு? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம். அது வந்து ஆன்மீக அறிவு. அது நீங்க காலேஜ்ல எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் சொல்லி தர மாட்டாங்க. பகவத்கீதா போன்ற இலக்கிய, அதாவது வந்து ஆன்மீக நூல்களை படிக்கும் பொழுது அதுல ஆன்மீக நாலேஜ் இருக்கு. சோ இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ஞானத்தை தருகிறேன். இது வந்து இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்றார் கிருஷ்ணன். தற்பொழுது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை எதுவும் இருக்காது அப்படின்றார். கம்ப்ளீட் நாலேஜ் தரேன்றாரு கிருஷ்ணர். வந்து நான் இப்ப பேச போறேன், நீ கேளு. நான் வந்து உனக்கு முழுமையான அறிவை தரேன்றார். பௌதிகம் மற்றும் ஆன்மீகம் அறிவு முழுக்க முழுக்க இங்க வந்து ஆன்மீக அறிவு வந்து கிருஷ்ணரே சொல்ல போறார். பொருளுரை படிங்க மாட்டது. ஜட உலகம், அதற்கு பின்னுள்ள ஆத்மா, இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும். இதுவே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா உடல் மற்றும் ஆன்மா இதை முழுமையாக அறிவதேன். சோ ஒரு மனிதன் வந்து பௌதிகத்துல PhD பண்ணிருந்தாலும் அது முழுமையான அறிவு கிடையாது. அது முழுமையான அறிவு கிடையாது. முழுமையான அறிவு என்றால் ஆன்மீகம் மற்றும் பௌதிகம், உடல் மற்றும் ஆன்மா, இது முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் முழுமையான அறிவு. படிங்க மாதாஜி. இதுவே திவ்ய ஞானமாகும். இத்தகு அறிவு முறையை விளக்க விரும்புகின்றார் பகவான். ஏனெனில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் அந்தரங்க பக்தனும் நண்பனும் ஆவான். 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் 4ஆம் அத்தியாயத்தில், சாரி மாதாஜி, 4ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கும் மீண்டும் என்ன கொடுத்திருக்காங்க? 4ஆம் அத்தியாயத்தில் ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் என்ன பேசினாரு? எதை பத்தி பேசினாரு? 4ஆம் அத்தியாயம் என்ன? உன்னத அறிவு. பேஜ புரட்டி பார்த்து மாத்தாச்சு பார்த்துட்டாங்க. சரி, 4ஆம் அத்தியாயத்துல ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அங்கேயும் இந்த மாதிரி அறிவை பத்தி பேசுறாரு. அது எந்த அறிவு? என்ன அறிவை பத்தி பேசுறாரு? எதை பத்தி பேசுறாரு கிருஷ்ணரு? நான்காம் அத்தியாயத்துல ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் எதை பத்தி பேசுறாரு? என்ன சொல்றாரு?
சரி, ஓகே. 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட பேசுறாரு. போர்க்களத்தில் நிறைய பேர் இருந்தாலும் ஏன் அர்ஜுனர் கிட்ட பேசுறாரு? நண்பனும் அதோட பக்தனும். நண்பனும் பக்தனும். நீ என்னோட நண்பன், நீ என்னோட பக்தன், அதனால நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்றாரு. எதை பத்தி பேச 4ஆம் அத்தியாயத்துல எதை பத்தி பேசுறாரு? அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா, நீங்க இப்படி இத எனக்கு முன்னுக்கு யாருக்கோ சொல்லியிருக்கேன்னு சொல்றீங்களே, யார்கிட்ட சொன்னீங்க? சரி சரி. அது கேள்வி கேட்கிறாரு. கிருஷ்ணா, எனக்கு முன்னாடி யாருக்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்களே, என்ன சொன்னாரு கிருஷ்ணரு? இந்த உன்னத அறிவை நான் முதல்ல சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கேன். சோ கிருஷ்ணர் பகவத்கீதா சொல்லியிருக்காரு. பகவத்கீதா முன்னாடியே பேசிட்டாரு. பகவத்கீதாவும் அறிவு தானே. அது கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சூரியன் பகவத்கீதா திருப்பி நான் ஏன் பகவத்கீதா திருப்பி அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு? அதாவது காலத்தின் இதால அது இடையில அத துண்டிக்கப்பட்டு விட்டதா? காலத்தின் கட்டாயமாக இந்த அறிவு அழிந்து விட்டது. அதனால மீண்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதனால உங்ககிட்ட சொல்றேன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ என்னோட நண்பனும் மற்றும் பக்தனும் ஆவார். அதே மாதிரி இங்கேயும் கிருஷ்ணர் ஒரு ஞானத்தை சொல்ல போறாரு. முழுமையான ஞானத்தை சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் அது கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு. அர்ஜுனர் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு? இது முழுமையான அறிவு, இது கம்ப்ளீட் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் அப்படின்றாரு. படிங்க மாதாஜி இவ்விளக்கம். இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் சீடத் தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. மேலும் அறிய வேண்டியவை ஏதுமில்லை. இந்த லைன் கொஞ்சம் கவிதை மாதிரி இருக்கும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் பொழுது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் பொழுது, எல்லா காரணங்களுக்கும் காரணம் யாரு? கிருஷ்ணர். சோ ஒரு மனிதன் கிருஷ்ணரை அறியும் பொழுது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. மேலும் அறிய வேண்டியவை ஏதும் இல்லை. சோ என்னதான் நம்ம பௌதிகத்துல நிறைய விஷயம் தெரிஞ்சு கிருஷ்ணரை பத்தி தெரியலன்னா அனைத்தும் ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒப்பிடுறாங்க, 0. என்னதான் பௌதிகத்துல நிறைய விஷயம் தெரியாம கிருஷ்ணரிடம் சரணடைந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சோன்னா அது 1 அப்படின்றாங்க. 1 அதிகமா 10,000 0 அதிகமா 1 தான் அதிகம். அது போல எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் பொழுது அது கிருஷ்ணர். அதான் கிருஷ்ணர். அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. என்னெல்லாம் தேவைப்படுமோ அது நமக்கு தெரியும். அதே போல மேலும் அறிய வேண்டியவை ஏதும் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த லைன? நான் நினைக்கிறேன் பிரபு, கிருஷ்ணா தான் பரம்பொருள் தெரிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் அவர்கிட்ட தான் வரஞ்சு தெரிஞ்சதுக்கு பிறகு வேற எங்கேயும் வேற கடவுளை நேர இதையும் தேடி நாடி போறதை விட நேர கிருஷ்ண சரணடைஞ்சா எல்லாமே வந்த மாதிரியே ஆகிவிடும். நம்ம ஓகே வேற அவன் தன் உணர்வை அடைந்து விட்டான். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன.
மேலும் அறிய வேண்டியவை ஏதும் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா என்ன? எதற்காக நம் அறிவை வளர்த்துக் கொள்கிறோம் இவ்வுலகத்தில்? எதற்காக அறிவை வளர்த்துக் கொள்கிறோம்? ஏன் அறிவு தேவைப்படுகிறது? நான் நினைக்கிறேன், நான் யாருன்னு சொல்லி, நான் இந்த உடம்பில் ஆத்மாண்டா, நான் எங்க இருந்து வந்தேன், எங்க திரும்பி போகணும், அதற்கு இந்த சாத்திர இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதான் நான் வந்த இடத்துக்கு நான் திரும்பி போக வேண்டும். நான் எங்க இருந்து வந்தனோ அதுல திரும்பி போறதுக்கு எனக்கு இந்த நாலேஜ் தேவை நான் நினைக்கிறேன். சோ கிருஷ்ணரை பற்றி தெரியும் பொழுது ஒரு இப்போ வந்து the goal of knowledge is achieved. நாலேஜ் இப்போ வந்து சில பேர் வந்து நாலேஜ் எதுக்குன்னா, எனக்கு அப்பதான் வந்து ஸ்கில் கிடைக்கும், அப்பதான் வந்து நான் வேலை பண்ணுவேன், அப்பதான் காசு வரும், அப்பதான் நான் ஜாலியா இருப்பேன். சோ எல்லாத்துக்கும் வந்து எண்ட் வந்து ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. நம்ம எது பண்ணாலும் நாலேஜ் எதுக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் தேவைப்படுது. காசு எதுக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் தேவைப்படுது. குடும்பம் எதுக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் தேவைப்படுது. ரிலேஷன்ஷிப் எதுக்கு தேவைப்படுது, எனக்கு அதுதான் தேவைப்படுது. சோ எல்லாருமே வந்து we are narrowing down to one point, that is I want to be happy, I want to be peaceful, ஏதோ ஒண்ணு. பட் மிஸ்ஸிங் பாயிண்ட், அதாவது வந்து ஒரு விஷயத்த நம்ம என்ன மறக்கிறோம், நம்ம வந்து மறுக்கிறோம் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணர். சோ அது வந்து நம்ம கிருஷ்ணரை தெரியும் பொழுது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் யாரு? கிருஷ்ணன். சர்வ காரணம். நம்ம வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இது யார் செஞ்சா, யாருனால இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்போம். ஏதோ உடஞ்சிருச்சு, ஏதோ ஒரு கிஃப்ட் யாரோ கொடுத்தாங்க, எது நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சரி, நம்ம என்ன, நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கும், நம்ம கேள்வி எல்லாமே வந்து யார் செஞ்சா, இது யாரோட காரணம், யாரு ஒப்புக்கொள்வா, யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரு அந்த ஆளு, யாரு இப்படி பண்ணா, அப்படிதான் கேக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலை உண்டு எல்லாம் உண்டு அப்படி மாறி போயிட்டே இருக்கும். அது போல எல்லாத்தோட காரணங்களின் காரணம் கிருஷ்ணர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப 3வது வசனம், ஃபர்ஸ்ட் வசனம்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன பார்த்தோம்? இந்த யோக ஞானத்தை பயில்வதன் மூலம் என்னைய முழுமையாக நீ அறிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நீ கேட்கணும், நான் சொல்ல போறேன், நீ கேட்கணும்ன்றாரு. 2வதுல என்ன பார்த்தோம்? ரெண்டாவது வசனத்துல என்ன பார்த்தோம்? இந்த அறிவை நீ காது வழியாக கேட்பதனால் பூரணமாக நீ பூர்வமான ஞானத்துல நிலைச்சிருந்து இந்த முக்குணத்துல இருந்து விடுபட்டு சுத்தோசித்திர குணத்துக்கு வரலாம். சோ முதல் வசனத்துல வந்து இந்த ஞானத்தினால் வரக்கூடிய பலன்கள் பார்த்தோம். கிருஷ்ணர் சொல்ற, நீ தச்சிடணும், நான் சொல்றதை கேளு, நீ கேட்டனா உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது, உன் மனசு என் மேல சீட்டு இருக்கும், உன்னோட உணர்வு வந்து முழுமையாக பக்தி யோகத்தில் இருக்கும் அப்படின்றாரு. சோ அந்த பலன்கள்லாம் சொல்றாரு. 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட அறிவுன்றாரு? முழுமையான அறிவுன்றாரு. தியரி, பிராக்டிக்கல், நாலேஜ், விஸ்டம், மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இந்த மாதிரியான எல்லா வகையான எல்லா ஃபுல் லைக் காம்ப்ரிஹென்சிவ், ஆல் இன்க்ளூசிவ், என்காம்பாசிங் நாலேஜ்
இதற்கு மேல வேற எதுவும் இல்லைன்றாரு. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நாலேஜ் வந்து உடலை பத்தியும் பேசுவாரு, ஆன்மாவை பத்தியும் பேசுவாரு. இந்த உடல்னால செய்யப்பட்ட விஷயங்கள் எப்படி வந்தது அதை பத்தியும் பேசுவாரு. ஆன்மாவை எப்படி வந்தது, ஆன்மாவோட உறவு என்ன பகவானுக்கு, அதை பத்தியும் பேசுவாரு. சோ முழுமையான அறிவை பத்தி பேசுறாரு. இப்ப மூன்றாவது வசனம் என்ன சொல்ல போறாரு, தகுதியை பத்தி பேச போறாரு. யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேச போறாரு. 3வது வசனம் படிங்க மாதாஜி. 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயலலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். பக்குவமடைய முயற்சினா ஆன்மீகத்துல வரதுக்கான முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைவர்களின் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். இந்த வசனம் என்னத்த இந்த வசனம் வந்து ஓகே, உங்களோட அபிப்பிராயம் என்ன இந்த வசனத்தை பத்தி? திருப்பி ஒரே வாட்டி படிங்க மாதாஜி. 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயலலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். உங்களோட கருத்து என்ன இந்த வசனம் கேட்கும் பொழுது? என்னோட கருத்து சான்ஸே இல்லை. சாரி மாதே பிரபு. ஓகே, மாதாஜி வந்து எங்களுக்கு ஃபுல்லா சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஞாபகம் பிரபுபாத சொல்லுவாரு, வானத்துல 1000 தான் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவு போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரே ஒரு தூய பக்தர் இருந்தா போதும் பிரபுபாதா சொல்லுவாரு. எவ்வளவுதான் நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலவு இருந்தா போதும். அது எனக்கு ஞாபகம் வருது. ரஞ்சி மாதாஜி நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு எல்லாம் சான்ஸே இல்ல பிரபு. சான்ஸே இல்லையா? ஓகே, வேற யாராவது? டெடிகேஷன் தான் முடியும் பிரபு. டெடிகேஷன். ஓகே, இந்த வசனம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெடிகேஷன். அவருக்கு வந்து ஓகே, மாதாஜி வந்து சான்ஸ் இல்ல, ஹோப் இல்லன்றாங்க. வேற யாராவது? இல்ல, டெடிகேஷன் இருந்தா பாசிபிள்னு சொல்றேன். டெடிகேஷன் இருந்தா பாசிபிள். அந்த 1000ல் ஒருவன் நீங்க அப்படின்றீங்க. டெடிகேஷன் இருக்கவங்களுக்கு டெடிகேஷன் பாசிபிள். ஓகே, வேற? இப்போ வந்து இந்த வசனம் இருந்து நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மீகம் மற்றும் பக்தி யோகா, இந்த பக்தி தொண்டு, இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ரொம்ப ரேர் கமாடிட்டி. இது வந்து ரொம்ப ரேர், சுதூர்லபா, ரொம்ப ரேர்ன்றாங்க. சோ நிறைய நம்ம பல்வேறு நம்ம தீனி பண்டாரம் ஒரு கடையோ இல்லைன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கடையோ ஒரு துணி கடையில நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கடை இருக்கும், கூட்டவே இருக்காது. அது பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்னா வைர வியாபாரம். வைர வியாபார கடையில வந்து கூட்டம் இருக்காது. ஒரு நாளைக்கு ஏன்னா ஒருத்தர் வருவாங்க, இல்ல வாரத்துல 2 பேர் தான் வருவாங்க. ஏன்னா அதோட விலை வந்து ரொம்ப அதிகம். அது எல்லாருனாலும் வாங்க முடியாது. அந்த வைரத்தை எல்லாருனாலும் வாங்க முடியாது. அது வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம், ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு விஷயம், ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். அதனால கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப கம்மி. கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மி. சீப்பான பிளாஸ்டிக் கடையில $2 ஷாப் போனீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டமா. சோ இந்த பக்தி மற்றும் ஆன்மீக தொண்டு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ரொம்ப ரேர். சோ சான்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கோம். சோ நம்ம வந்து நழுவ விட்டுறக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றானா, இந்த பக்தி தொண்டு செய்வதற்கும் பக்தி மூலம் பக்தியை தெரிந்து கொள்வதற்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆன்மீகத்தில் வருவதற்காக ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வந்த மக்களின் ஆயிரக்கணக்கில் ஒருவருக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்றார் கிருஷ்ணன். சோ ரொம்ப ரேர் தட் வி கம் அக்ராஸ் பக்தி. ரேரிட்டி, அதாவது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
அரிதான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம கை விட்டுறக்கூடாது, நழுவு விட்டுறக்கூடாது. சோ வந்து பக்தி தொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதனாலதான் நம்ம பாக்குறோம், நம்ம கேட்கலாம், நம்ம பக்தி தொண்டு பண்ணும்போது நல்லா இருக்கே, இது என்ன இருக்கு, நம்ம சாத்விகா வாழ்றோம், எந்த ஒரு பிரச்சனை இதெல்லாம் கிடையாது, இது 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், மனிதனா எப்படி வாழணுன்றத வந்து நம்ம எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை வந்து ஒரு குறிக்கோளுடன், ஒரு பிரின்சிபல் பேஸ்டா, வேல்யூஸோட, நல்ல குணங்களோட, நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்திற்கு வணங்கி சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நிறைய பேர் வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கான விடை இதான், ஏன்னா ரெடி இல்ல. டைமண்ட் ஷாப்ல நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது முட்டாள்தனம், அந்த மாதிரிதான். கிருஷ்ணர் சொல்றாரு, இது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம், எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து ரெடியா இல்ல. அவங்க கிடைச்சாலும் விட்டுருவாங்க. இப்ப வந்து ஒரு டைமண்டே என்னன்னு தெரியாத மனிதன் கையில போயிட்டு நம்ம ஒரு வைரத்தை கொடுத்தோம்னா, அவன் என்ன அதை பார்த்துட்டுல, இது என்ன பெரிய கல்லா இருக்கு, இந்த கல்லையா நான் வச்சுக்கணும், தூக்கி போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அதோட விலை மதிப்பான வைக்க முடியாத ஒரு விஷயம் பத்தி அவனுக்கு தெரியாது, அறியாமையில இருக்கு. சோ அறியாமையில இருக்கும் மனிதனிடம் போய் நம்ம பக்தி தொண்டின் குண அதிசயங்களும் பெருமையும் நம்ம போட்டு நம்ம சொன்னா அவனால வந்து ரிலேட்டே பண்ண முடியாது. எனி கேள்வி, ஏதாவது கேள்வி இருக்கா? Sorry, Prabhu. Nectar of Devotion இல்ல, if I can remember correctly, அங்க பக்தி தொண்டு வந்து குருவிண்டையும் பகவான்டையும் கருணை இருந்தா கிடைக்கும் என்று தானே படிச்சமா? Is it right? கரெக்ட். கருணை, அதான் இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தகுதியோட பேசுறாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் வசனத்துல பார்க்க போறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மாதிரி தகுதி இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனா டிவோட்டி வந்து கிருஷ்ணரோட ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. தகுதியே இல்லைனாலும் தகுதியை உருவாக்குவார்கள். அதனாலதான் டிவோட்டி ரொம்ப மர்சி. தேங்க்யூ. ஓகேங்களா? இப்போ ஒரு டீச்சர் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு, இந்த கொஸ்டினை நீ ஆன்சர் எதுன்றாரு. கொஸ்டினை பார்த்தா நம்மளுக்கு புரியல, ஒண்ணுமே தெரியல, ஃபெயில் ஆயிடுவோம். அதே டீச்சர் வந்து இப்ப டீச்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாரு, இப்ப நம்ம கூட இருக்க ஒரு நண்பன் இல்லைன்னா வேற ஏதோ டீச்சர் வராரு, இல்லைன்னா வேற ஒருத்தரும் வராங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சரு, இதை படிச்சு எது நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்றாங்க. சோ அப்ப அந்த டீச்சர் வந்து எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து அதே கொஸ்டின் வரும்போது அந்த பையன் வந்து பாஸ் ஆயிடும். சோ டீச்சர் பொறுத்த வரையும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது தகுதி, நீ பாஸ் ஆனதான் அடுத்த இதுக்கு போவ அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம தகுதினால பாஸ் ஆகல, நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நம்ம மேல கருணை வாய்ந்து அந்த ஆன்சர் கொடுத்தனால நம்ம படிச்சு பாஸ் ஆயிட்டோம். சோ அது போல சோ நம்மளுக்கு வந்து குவாலிபிகேஷன் கிடையாது. நம்ம வந்து அப்ப வந்து நான் வந்து 1000ல் ஒருவனா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏதோ நம்மளால வந்து அந்த சுக்ருதி, ஆன்மீக சுக்ருதி இருக்கனால வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணனால ஏதோ ஒரு சுக்ருதி, அதுக்கு பேர் தான் வந்து காஸ்ட்லெஸ் மர்சி அப்படின்றாங்க. அதாவது வந்து அந்த கருணையை வாங்குறதுக்காக காரணம் தேடாதன்றாங்க. எனக்கு ஏன் இவ்வளவு நல்லது நடக்குது, என்ன நான் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சா அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து காஸ்ட்லெஸ் மர்சி அப்படின்னா வந்து நம்ம சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வராங்க, நம்ம கையில ஒரு பிரசாதம் இருக்குன்னு வச்சுக்கலாம், லட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அவன் பாக்குறோம், சரி இந்தாடா இந்த ஒரு லட்டு, அவன் இல்ல நீ என்ன என்கிட்ட கொடுக்குற, ஏதோ தோணுச்சு கொடுக்குற, இருந்தா எடுத்துக்கடா பரவாயில்ல பிரசாதம் அப்படின்னு. அவன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது,
உங்களுக்கு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏதோ நீங்க பார்க்கும்போது கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தீங்க, அவ்வளவுதான். அதுக்கான காரணம்லாம் கிடையாது. அது போல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பக்தியை பெறுவதற்காக ஒரு கருணையை நாம் பெற்றுள்ளோம், அவ்வளவுதான். அதை நம் சங்கத்தின் மூலமாக பக்தி தொண்டு செய்யும் மூலமாக நம்ம ஆர்வம் மூலமாக வளர்த்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். I don't know whether it answered your question, Mataji. Yes, Prabhu. Thank you. Thank you. Yes. Yes. Thank you, Prabhu. So here Krishna, when he teaching Bhagavad Gita, is very strict in terms of what is achieved and what is not. He is presenting in terms of, very black and white. But then devotees make it easy for us to transit from the black area to white area, or white area to black area. Like they are the bridge which we can enter into Krishna's world. Okay. Any other question? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? So 3 வசனம் பார்த்தோம். மூன்றுமே ரிலேட்டபிள். எதுனால பலன், அந்த கேட்கறதுனால என்ன பலன், என்ன சொல்றாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு, அதுக்கான தகுதி என்ன, இது 3த்தையும் பார்த்தோம். பிரபு இதுல பொருளுரை சொல்லியிருக்கிறாரு, திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணனை அறிவது மிகவும் கடினமாகும். இது எப்படி பிரபு பக்தருக்கு சொல்றாரா இல்லாட்டி அருவவாதிக்கா? அருவவாதியா இருக்கு. பொருளுரையில அருவவாதி பத்தி பேசுவாங்க. நம்ம பொருளுரை பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஸ்ரத்தையா டாலரேட் பண்ணி பகவத்கீதா கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. All glories to Prabhupada. Thank you very much. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you. Hare Krishna.